வணக்கம். இன்றைய நமது பயணம் திருச்சிராப்பள்ளி துவாக்குடியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருநெடுங்களம் அப்படிங்கிற ஊரை நோக்கி பயணம் செய்கிறோம். அங்கே அருமையான ஒரு சிவன் கோயில் இருக்குது. இப்போ சத்திரம் பேருந்து நிலையம் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மலைக்கோட்டை வலதுபுறத்தில் அழகாக தெரியுது. நண்பரை திருவானைக்காவிலில் பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே சென்னை திருச்சி ஹைவேல போயிட்டுருக்கோம். இப்போ தஞ்சாவூர் நோக்கி போகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இடதுபுறத்தில் அந்த சர்வீஸ் ரோட்டில் இறங்கி ஒரு சந்திப்பில் இடதுபுறமாக திரும்பி தஞ்சாவூர் ரோட்டில் பயணிக்க போகிறோம். திருநெடுங்களம் திருச்சியிலேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், இங்கேருந்தெல்லாம் பேருந்துகள் இருக்குது. இப்போ இந்த பால் பண்ணை ஏரியா வந்தாச்சு. வலதுபுறம் போனால் நம்ம சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி போகலாம். இப்போ இடதுபுறம் திரும்பி தஞ்சாவூர் ஹைவேவை பிடிக்க போகிறோம். இப்போது திருவெரும்பூர் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடதுபுறத்தில் திரு எறும்பீஸ்வரர் கோவில், மலைக்கோயில் மிக அழகாக தெரியுது. இப்போ ஒரு பேரிகேட் வந்ததுன்னா அதை தாண்டி இடதுபுறம் அந்த மலைக்கோயிலுக்கு போகும் பாதை இருக்கும். இப்போ நம்ம அந்த இடதுபுற சாலையை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடதுபுற சாலைக்கு உள்ளே போனோன்னா நம்ம இந்த எறும்பீஸ்வரர் கோயிலில் நுழைவாயில் அடையலாம். அது இன்னொரு பதிவில் பார்ப்போம். இப்போது திருவெரும்பூர் தாண்டி துவாக்குடி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நமக்கு அந்த க்ரீன் போர்டு ஒன்று தெரியும், திருநெடுங்களம் இடதுபுறம் போட்டிருக்கோம். நம்ம அப்படியே இந்த தஞ்சாவூர் சாலையில் போயிட்டு இருக்கும் பொழுதே துவாக்குடி பேருந்து நிலையம் நமக்கு இடதுபுறத்தில் இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இடதுபுறம் திருநெடுங்களம் போகிற அந்த சாலை திரும்பும். பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகும்பொழுது ஒரு டோல்கேட் வரும். அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி இந்த திருநெடுங்களம் நமக்கு இடதுபுறத்தில் கட் ஆகும். இப்போ அந்த துவாக்குடி பேருந்து நிலையம் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை கிராஸ் பண்ண உடனே இடதுபுறம் இப்போ நாம் திருநெடுங்களம் நோக்கி பயணம் செய்ய போகிறோம். 2004ஆம் ஆண்டு முதன் முறை நான் இந்த கோயிலுக்கு போனேன். அப்போல்லாம் வரும்பொழுது சாலை வசதிகள் பெருசாக இல்லை இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு. இப்போது சாலை வசதி ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் அதை பார்ப்போம். இந்த சாலையில் கொஞ்சம் தூரம் நாம் பயணிக்கும் பொழுது ஒரு பிரிவு வரும். அதில் நாம் வலதுபுறம் திரும்பி திருநெடுங்களம் நோக்கி போகணும். இந்த திருக்கோயில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு திருத்தலம். காவிரி நதியின் தென்கரையில் அமைந்துள்ள சிவன் கோவில்களில் இதுவும் ஒன்று. இத்திருக்கோயிலின் மூலவர் திருநெடுங்களநாதர்னு அழைக்கப்படுறாரு. இவருக்கு நித்திய சுந்தரர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் சொல்கிறாங்க போல். திருக்கோயில் நுழைவாயில் வளைவு தெரியுது. இப்போ நாம் வலதுபுறம் திரும்பி திருநெடுங்களம் திருக்கோயில் நோக்கி போக போகிறோம். இத்திருக்கோயிலின் நாயகி மங்களாம்பிகை. இவங்கள ஒப்பிலா நாயகி அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஊருடைய புராண பெயர்கள் திருநெடுங்களம் மற்றும் ஒளிமதிச்சோலை அப்படின்னு சொல்கிறாங்க. தவம் செய்து கொண்டிருக்கின்ற அம்பிகையை கள்ள ரூபத்தில் வந்த சிவன் கந்தர்வ மனம் புரிய முயற்சி பண்ணதுனால பயந்து இங்கு ஓடி ஒளிந்த இடம், அம்பிகை ஓடி ஒளிந்த இடம் என்பதால் ஒளிமதிச்சோலை அப்படின்னு இந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்கிறதா புராணங்கள் கூறுது. வழக்கம் போல் நான் கேள்விப்பட்ட தகவல்களை இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும். நாடி ஜோதிடம் பார்த்தவங்களுக்கு இந்த இடம் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஓலைச்சுவடிகளில் சில பரிகாரங்கள் இந்த கோயிலில் செய்கிற மாதிரி கூறப்பட்டிருக்கும். கோவிலுக்கு வேண்டிய பூஜை பொருட்கள் இந்த கோவில் வாசல்லே சிறு கடைகள் இருக்குது, நமக்கு அங்கேயே கிடைக்கும். இப்போ நாம் கோவிலுடைய அந்த மேற்கு புற சுவருக்கு பக்கத்தில் இருக்க அந்த பாதை வழியாக போயிட்டுருக்கோம். அப்படியே சுற்றிக்கிட்டு இன்னும் சிறிது நேரத்தில் நாம் கோயிலுடைய அந்த கிழக்கு பக்க வாசல், அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி போக போகிறோம். திடீர்னு இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. திருச்சிராப்பள்ளிக்குள்ளேயே ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது. அதனால் முடிந்தவரை இங்கே இருக்கிற கோவில்களை முதல்ல ஒன்று ஒன்றா பார்த்து அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது 3வது முறையாக இந்த திருநெடுங்களநாதரை பார்க்க வரோம். பண்டைய அரசர்களால் திருப்பணி செய்யப்பட்ட கோவில் அப்படிங்கிறதுனால கல்வெட்டுகள் நிறைய இருக்கும் போல். அந்த கல்வெட்டுகளில் கூறப்பட்ட தகவல்கள் படி பார்த்தோம்னா இங்கே சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு சேர்ந்த மன்னர்கள் இவங்க எல்லாமே இந்த கோயிலில் திருப்பணி செய்திருக்கிற மாதிரி தோணுது. திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற நிறைய கோயில்களில் இது மாதிரி பல மன்னர்கள் கலந்து திருப்பணிகள் அவர்களுடைய காலகட்டங்களில் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலின் அர்ச்சகர் இந்த தலம் ஒரு 3000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொன்னார். திருச்சியில் இருக்கிற திருப்பட்டூர் அதுவும் சுமார் 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தலம்.
இப்போ நாம் இந்த மெயின் என்ட்ரன்ஸு கிழக்கு நோக்கி இருக்கும் அந்த வாசலை நாம் அடையிறோம். கோவிலுடைய அந்த பிரதான வாயிலின் எதிர்ப்புறமாகவே கோயிலுடைய தெப்பக்குளம் நாம் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த தெப்பக்குளத்தை ஒரு கிளிப் எடுப்போம். அதுக்கப்புறம் அந்த பிரதான வாசல் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். திருக்கோயிலின் தெப்பக்குளம் இப்போ நாம் பார்க்குறோம். கோயிலுடைய நுழைவாயிலுக்கு பக்கத்திலேயே அந்த பூஜை பொருட்கள் நாம் வாங்கக்கூடிய கடைகள் இருக்குது. இப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த பிரதான கோபுரம் தெரியும். இதுக்கு உள்ளே நுழைஞ்சி நம்ம பார்த்தோன்னா ஒரு ஸ்பேஷியஸ் இடம் வரும். அதுக்கு அடுத்து ஒரு கோபுரம், அதை தாண்டி நம்ம உள்ளே போகும்பொழுது மூலஸ்தானம். இப்போ கோவிலுடைய அந்த பிரதான நுழைவாயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்பேஷியஸான ஒரு இடத்த பார்க்குறோம். ரொம்ப விசாலமாக இருக்குது, ரொம்ப அமைதியான சூழ்நிலை, பொல்யூஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை. பகைவர்களின் படையெடுப்பு காலங்களில் இந்த ஒரிஜினல் கோபுரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிர்மாணிச்சிருப்பாங்க போல். கோவிலுடைய கொடிமரம், நந்தீஸ்வரர், ஈஸ்வரரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த வளாகத்தில் தான் இப்போது நமக்கு வலதுபுறத்தில் ஒப்பிலா நாயகி அவங்களுடைய அந்த சன்னதி இருக்குது. இப்போ இந்த சன்னதி நம்ம பார்க்குறோம். இவங்க தெற்கு நோக்கி பார்த்த மாதிரி இருக்காங்க. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளில் வரும் ராகு காலங்களில் இந்த அம்மனுக்கு எலுமிச்சையிலேயே நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நமக்கு பல நன்மைகள் ஏற்படுவதாக ஒரு நம்பிக்கை தொன்று தொட்டு இருக்குது. பல வியாதிகள் க்யூர் ஆகும் போல், அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும், ஏழ்மை நீங்கும், இந்த மாதிரி நம்பிக்கைகள் இந்த தளத்தில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் மூலவருடைய அந்த மேற்கு புறத்தில் அமைந்திருக்கிற சன்னதிகள். இது வந்து அகத்தியர் லிங்கம் உள்ள சன்னதி. அதே மாதிரி இந்த ஏரியாவில் சப்தமாதர்கள், சுப்பிரமணிய சுவாமிகள், இது மாதிரி பல தெய்வங்கள் இங்கே இருக்காங்க. இந்த சிவன் கோயிலுடைய மூலவருக்கு மேலே 2 விமானங்கள் கொண்ட கோபுரம் பார்க்க முடியுது. இந்த திருக்கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பல யோகங்களை நமக்கு கொடுக்குறார் போல. சூரியன் தனது 2 மனைவிகளோடு மற்ற கிரகங்களோடும் இருக்காரு. இந்த அமைதியான அற்புதமான சூழ்நிலையை நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த சிறப்பான தரிசனம் முடிஞ்சிட்டு எங்களுடைய ரிட்டர்ன் பயணம் போயிட்டுருக்கோம். இப்போ திருவெரும்பூர் கிராஸ் பண்ண போகிறோம். வலதுபுறத்தில் நமக்கு அந்த திரு எறும்பீஸ்வரர் கோவில் தெரியுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோவிலை பற்றி ஒரு பதிவில் பார்க்கலாம். போகும்பொழுது நானும் நண்பரும் அப்படியே திருவெரும்பூரில் நின்று ஒரு டீ சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்பினோம். அந்த கடையில் இருந்து திருவெரும்பூர் கோவிலுடைய அற்புதமான வியூ தெரிஞ்சுது. அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை இந்த பதிவை மிக பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.